இவங்களும் இப்படி வந்திருக்காங்க, இவங்களும் இப்படி வந்திருக்காங்க, 2 பேரும் சேம் லெவல் ஹைட்டில் வந்திருக்காங்க. இது டிசென்ட், ஏர்க்ராஃப்ட் வந்து டிசென்ட் ஆயிருக்கு. கான்வர்சேஷன் வந்து எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. ஜஸ்ட் படிக்கிறேன் என்ன சொல்லியிருக்காருன்னு. Less than 30 seconds before the crash, an air traffic controller asked the helicopter if it has the arriving plane at sight. அதாவது ஒரு பிளேன் வந்துட்டு இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த பிளேன் அப்படின்னு. அரைவிங் பிளேன் அட் சைட் தெரியுதானே. PAT 25, do you have CRJ inside? CRJ-ன்றது ஏர்கிராஃப்ட், அதுக்கு ஏர்பஸ் போயிங்கிற மாதிரி. CRJ-ன்றது ஏர்கிராஃப்ட் மாடல். திருப்பி அடுத்து PAT 25, pass behind CRJ. அதாவது CRJ வருது, அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் ஃப்ளைட் வருது, அது பின்னாடி நீ வா. TCAS எப்படி ஒர்க் பண்ணாமல் போச்சு அப்படின்றது தான் எனக்கு இன்னும் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 1000 feet per minute, 2000 feet per minute கிளைம் பண்ண முடியும். ஸோ கிளைம் நவ் அப்படின்னு சொன்னோன்னா அதிக ரேட் ஆஃப் கிளைம்பில் நீ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிசென்ட்னு சொன்னால் வெறும் டிசென்ட் நவ் அப்படின்னு சொன்னால். ஸோ இது எங்கே வந்து இந்த மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது? ஏன்னா அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் பைலட்ஸ் ட்ரைனிங் மிஷனில் வந்திருக்காங்க. இது யார் கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க, எப்படி வந்து இது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு? ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு பேசஞ்சர் ஜெட்டும், சிவில் பேசஞ்சர் ஜெட்டும் மோதி இருக்கு அப்படின்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஓய்வு பெற்ற முன்னாள் இந்திய விமானப்படை அதிகாரி திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சார், அமெரிக்காவில் 2 விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. அது முழு பின்னணி என்ன, எப்படி நடந்துச்சு சார்? ஓகே, ரொம்ப ஒரு ஸ்டார்டிங்கில் முதல் ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி பார்க்கலாம். இது மிட்-ஏர் கொலிஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மிட்-ஏர் கொலிஷன். இப்போ என்ன 2 நாள் முன்னாடி கூட ஒரு பிளேன் சவுத் கொரியாவில் ஒரு பிளேன் ஒன்று லேண்டிங் இதும்போது ஃபயர் எல்லாம் ஆச்சு ஒரு 2 நாள் முன்னாடி சவுத் கொரியாவில் புசான் ஏர்போர்ட்டில். இது வந்து மிட்-ஏர் கொலிஷன்றது வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு இது. ரொம்ப இப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு மிட்-ஏர் கொலிஷன் அப்படின்ற இதெல்லாம் என்ன நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. TCAS, அதாவது இந்த இது வந்து TCASன்னு சொல்லுவாங்க, டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி அலாம் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய வந்தாச்சு, ஏர்க்ராஃப்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க, நிறைய இந்த மாதிரிலாம் வந்தாச்சு. அப்படியுமே மிட்-ஏர் கொலிஷன் இது நடந்திருக்கு. இந்த TCASன்றதை பற்றி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட CRJ, அது ட்வின் டர்போப்ராப் CRJ 701 ட்வின் டர்போப்ராப் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விச்சிட்டா அப்படின்ற இடத்துலேருந்து, அதாவது கேன்சஸ் ஸ்டேட் விச்சிட்டான்ற இடத்துலேருந்து ரொனால்ட் ரீகன் நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது வாஷிங்டனில் இருக்கிற ரொனால்ட் ரீகன் நேஷ்னல் போட்டோமேக் ரிவர் தாண்டி அந்த இடம் இருக்கும், அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துன்றது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஃபைனல் ஸ்டேட், அதை ஃபைனல் லேண்டிங் கோர்ஸில் இருந்தது அது. அப்போது வந்து அதாவது இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிற மாதிரி இது வந்து சவுத் டு நார்த் வர மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் UH-60 அட்வான்ஸ்ட் அட்டாக் ஹெலிகாப்டர், பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் நிறைய ராணுவ ஹெலிகாப்டர். அது வந்து நிறைய ராணுவ ஹெலிகாப்டர் வந்து அங்கே கூட விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம ஆப்கானிஸ்தானில் விட்டுட்டு போன அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் தான் அட்டாக் ஹெலிகாப்டர். இது UH-60 இது. அதில் ஒரு 3 பயணிகள் இருந்தாங்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் CRJ 701 டர்போப்ராப் ஏர்க்ராஃப்டில் 60 பயணிகள் ப்ளஸ் 4 க்ரூ, 64 பேர் இருந்திருக்காங்க. 2 பைலட்டு, 2 க்ரூ, 60 பேசஞ்சர்ஸ். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கேட்டிங், ரஷ்யாவோட ஸ்கேட்டிங் வீராங்கனைகளும் அதில் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி நடந்தது அப்படின்றது இன்னும் ஃபுல்லாக கண்டுபிடிக்க இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து 2 பேருமே வந்து இவங்க வந்து லேண்டிங்கில் வந்திருக்காங்க, இவங்க வந்து ட்ரைனிங் இந்த பக்கம் வந்து 2 பேரும் அதான் நான் சொன்ன மாதிரி சவுத் டு நார்த்து, இது வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ரொம்ப துரதிருஷ்டமானது TCASன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். ஜென்ரலாக எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயுமே வந்து TCAS, அதாவது 3 ஏரியா இருக்குது. பொட்டென்ஷியல் ரொம்ப டேஞ்சர் ஏரியா, இன்னொன்று வந்து ரெவல்யூஷனரி ஏரியா, இன்னொன்று வந்து வார்னிங் ஏரியா. வார்னிங் ஏரியான்றது வந்து ஒரு
30 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்னொரு ஏர்க்ராஃப்ட் பக்கத்தில் ரேஞ்சில் வந்ததுன்னா ஒரு 1000 மேலையும் கீழையும் ஒரு 1000 ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். எதிரியும் வந்து அதுக்கும் ஒரு சர்டன் லெவல்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கணும். மினிமம் வந்து 15 to 20 நாட்டிக்கல் மைல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதுக்கு குறைஞ்ச இதில் வந்துச்சுனாலே அந்த அலாம் சிஸ்டம் அடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த அலாம் சிஸ்டம் வந்து இது சொல்லும், ஒன்று சென்சார் மாதிரி. அது எப்படி சொல்லணும்னா, ஒன்று அந்த ஏர்க்ராஃப்ட் கீழே வந்துட்டுனா நீ மேலே ஏறு கிளைம் அப்படின்னு சொல்லும். இல்லையா அவன் மேலே வந்துட்டு நீ கீழே அது லெவல் வந்து நீ கீழே இறங்கணும்னா நீ ஹெலிகாப்டர்ல இருக்கும். கரெக்டாக எல்லாத்தையுமே எல்லாத்துலேயும். இது வந்து ஒரு அவாய்டன்ஸ், ஏதாவது ஒரு வார்னிங் சிஸ்டம் மாதிரி எதிரி இதெல்லாம் வந்து நிறைய இப்போது கிட்டத்தட்ட 1991லையோ 90லையோ வந்து நம்ம டெல்லிக்கு பக்கத்தில் சர்க்கி தாத்ரின்னு ஒரு தாத்ரி கிட்ட ஒரு 2 பிளேன் சவுதி அரேபியாவும் ஒரு ரஷ்ய விமானம் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க மாதிரி. அது அந்த டைமில் அந்த வார்னிங் சிஸ்டம்லாம் அந்த டைமில் ரொம்ப ரேர். இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் எல்லா ஏர்க்ராஃப்ட்லையும் ஆல்மோஸ்ட் இது. அண்ட் CRJ 701ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் தான். அது வித்தின் இதெல்லாம் 91க்கு அப்புறம் வந்த ஏர்க்ராஃப்ட்ஸு. அண்ட் 701 அப்புறம் 95 96ல் வந்த ஏர்க்ராஃப்ட். அந்த டைமில் கொஞ்சம் அந்த அட்வான்ஸ் டிராஃபிக் கொலிஷன் அப்புறம் அட்வான்ஸ் அவாய்டன்ஸ் சிஸ்டம்லாம் ஹெலிகாப்டர் வந்து 96ல் உள்ள மாடல் இல்லை. அந்த ஹெலிகாப்டர் வந்து லேட்டஸ்ட் ஹெலிகாப்டர்ஸ் தான். UH-60ன்றது வந்து பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ்லாம் 2000 ரேஞ்சில் வந்த ஹெலிகாப்டர்ஸ் தான். அதில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் இருக்கா இல்லையான்றதை விட இந்த CRJ 701 அதாவது இந்த லெவல் இந்த இவ்வளோ ஏர்க்ராஃப்ட் இவ்வளோ பேசஞ்சர்ஸை கேரி பண்ணுற ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து இந்த அவாய்டன்ஸ் சிஸ்டம் இருக்கணுன்றது ஆஸ் பர் ICAO நார்ம்ஸ். அது நேஷ்னல் ஏவியேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட நார்ம்ஸு. இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் இருக்கணும். அது டு அவாய்ட் கொலிஷன்ஸ் அப்படின்றதுக்கு. அந்த கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருந்திருக்கா அப்படின்றது வந்து அது ஒர்க் பண்ணலையா என்ன இது அப்படின்றது தெரியல. ரெண்டாவது விஷயம் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ரொனால்ட் ரீகன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட கிளிப்ஸ் போட்டிருக்காங்க. ரொனால்ட் ரீகன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து PAT 25 கேட்டிருக்காங்க. PAT 25ன்றது வந்து இவங்க அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட இது மாதிரி UH-60 ஹெலிகாப்டரோட பைலட்டு கிட்ட அது மாதிரி உனக்கு வந்து ஏதாவது பிளேன் விசிபிலிட்டி தெரியுதான்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து UH-60 ஹெலிகாப்டர் சொல்லியிருக்காங்க, உனக்கு ஏதாவது ஏர்கிராஃப்ட் விசிபிலிட்டி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க 2 தடவை கேட்ட அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து அது வருதுன்னு தெரிஞ்சு கேட்டாங்களா இவங்க தற்செயலா தான் கேட்டிருக்காங்களா அப்படி இந்த மாதிரி? இல்லை, அவங்களோட இதில் வந்து ரேடார் மானிட்டர்ஸ்ல தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும். இதில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட இன்னொரு கேள்வி என்னன்னா, எப்படி வந்து இதை நோட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் நீங்கள் ஒரு பீப் மாதிரி ஒரு புள்ளி மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணாலே இந்த ஹைட்டு இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு இந்த ஏர்கிராஃப்ட் என்ன டிஸ்டன்ஸ் என்ன ஹைட் எல்லாமே தெரியும் அந்த ரேடார் கண்ட்ரோலில். அவங்க வந்து எப்படி வந்து அந்த ஏர்கிராஃப்ட் கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதில் வந்து PAT 25 கேன் யூ சி எனி இன்கமிங் ஏர்கிராஃப்ட்னு கேட்டிருக்காங்க. அவங்க அந்த இன்கமிங் ஏர்கிராஃப்ட்க்கு ரெஸ்பான்ஸ் வரல. ரெஸ்பான்ஸ் வராததுனால அது என்னாச்சு, அந்த ஏர்கிராஃப்ட்டும் இந்த ஹெலிகாப்டர்ஸும் இப்படி சைடில் மோதிருக்காங்க. மோதி அது போட்டமேக் ரிவர்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி போட்டமேக் ரிவர் அது உள்ளே விழுந்துட்டு. இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரைக்கும் 50 பேர் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் 50 பேர் இறந்துட்டாங்கன்ற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. 4 ஸ்க்ரூவும் 2 க்ரூவும் 2 பைலட்டும் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இப்போதைக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நேத்தி அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வரை இன்னைக்கு காலையில் 7:30 மணி, அங்கே 9 மணி, 8:47 எக்ஸாக்டாக 8:47 ரெண்டுமே மோதி இருக்கு. அரவுண்ட் இந்தியன் இது படி பார்த்தீங்கன்னா 7:15 மணி 7:15 இந்தியன் இன்னைக்கு காலையில் 7:15 தான் இந்த இது நடந்திருக்காங்க. ஸோ அது லேட் நைட்டில் நடந்ததுனால எல்லாம் இருட்டில் விழுந்திருக்காங்க. தண்ணியில் எத்தனை பேர் விழுந்திருக்காங்க, ஃபுல் அந்த ஏரியாவும் ஸ்க்ராச் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டைவர்ஸ் எல்லாரையும் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஆள்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் தகவல் இன்னும் ஏன்னா அங்கே குளிர் வேறு ப்ளஸ் ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸு எல்லாமே இதை தேடுதல் பண்ணி நடந்துட்டுருக்கு இன்னமும். இன்னைக்கு காலையில் 11 மணி வரைக்குமே வந்து ஏர்போர்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்த நாள் அது அவங்களோட டைம் படி, ஏன்னா அவங்களோட டைம் படி 8:47 9 மணி அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு காலையில் 11 o'clock வரைக்குமே ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஏன்னா ஃபுல் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் தேடணும் எங்கே இருக்காங்கன்றது தெரியலாமல். ஏன்னா அது டொமஸ்டிக் ஏர்போர்ட், நேஷனல் ரொனால்ட் ரீகன் நேஷனல் ஏர்போர்ட் தான், அது டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸுக்காக அது வச்சுருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம். இது மாதிரி இது அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அட்வான்ஸ்டு கண்ட்ரி அமெரிக்கா,
அவங்கக்கிட்ட உள்ள டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்குது. அப்படியுமே இது ஏதோ ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு பேசஞ்சர் ஜெட்டும் சிவில் பேசஞ்சர் ஜெட்டும் மோதி இருக்குது அப்படின்னா இது எங்கே இது தப்பு நடந்திருக்கு? இது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து 2 பேர், ஏன்னா இவங்களும் இப்படி வந்திருக்காங்க, இவங்களும் இப்படி வந்திருக்காங்க, 2 பேரும் சேம் லெவல் ஹைட்டில் வந்திருக்காங்க. இது டிசென்ட் ஏர்கிராஃப்ட் வந்து டிசென்ட் ஆயிருக்கு. ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஹெலிகாப்டருக்கு இருந்திருக்கு. பட் எங்கே வந்து தே மிஸ்ட் இட் அவுட் அப்படின்றது, ஏன்னா இதில் வந்து பனிமூட்டங்கள் ஃபேக்டரும் இருந்திருக்கலாம். அதை பற்றி இன்னும் எதுவும் வரல. பனிமூட்டங்கள் இருந்திருக்கலாம், இல்லை டெம்பரேச்சர்ஸ், அந்த என்ன சொல்கிறது, இப்போதைக்கு இந்த வெதர் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ். பிளாக் பாக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. பட் இது இவ்வளோ தூரம் உண்மைன்றது இன்னும் கன்ஃபார்ம் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல. பிளாக் பாக்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பிளாக் பாக்ஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஈவினிங் 6 o'clock போல் நான் ஜஸ்ட்டு ஒரு இது செக் பண்ணியிருந்த போது, அப்டேட்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பிளாக் பாக்ஸ் கிடச்சதுன்றது. இருந்தாலும் இந்த டிகேஸ் எப்படி ஒர்க் பண்ணாமல் போச்சு அப்படின்றது தான் எனக்கு இன்னும் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. டிகேஸ்னா டிராஃபிக் பொல்யூஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், TCAS. அந்த சிஸ்டம் வந்து பனிமூட்டமா இருக்குல்ல, வெதர் சரியில்லை, எதா இருந்தாலுமே அது அந்த டிகேஸ்ன்றது ஆட்டோமேட்டிக். அது வந்து என்னன்னா அது வந்து ரொம்ப நவீனகரமான ஒரு இது. அது வந்து 30 நாட்டிக்கல் மைலுக்கு முன்னாடி உனக்கு அவாய்ட் அது சொல்லிட்டேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி ஜப்பான் ஏர்லைன்ஸ் 2 ஏர்லைன் வந்து மோதிக்கிற மாதிரி இருந்தது. அந்த வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்கும் பாருங்க. கிட்டத்துல வந்து கிராஸ் பண்ணி போனாங்க. 2 கிட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி டிஃபரன்ஸ்ல ஒன்று இப்படி போச்சு, ஒன்று இப்படி போச்சு. 100 அடி டிஃபரன்ஸ்ல பரிமாற்றல் இருந்திருக்கு. ஒன்று நரிட்டாக்கு போயிட்டு இருக்கு, இன்னொன்று பூசான்லேருந்து நரிட்டா, இன்னொன்று ஒசாக்காக்கு போயிருந்தது. 2 ஏர்கிராஃப்ட், ஒன்று 747, ஒன்று DC-10 ஏர்கிராஃப்ட், ஜப்பான் ஏர்லைன்ஸோடது. அந்த 2மே ஆல்மோஸ்ட் கொலிஷன். அது என்ன ஆச்சுன்னா அதில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து ஆஸ் பர் த ரூல், ஏவியேஷன் ரூல்ஸ் படி என்னன்னா இந்த டிகேஸ் என்ன சொல்லுதோ அதுபடி கேட்கணும். யூ ஷுட் ஓவர் ரைட் பைலட் கேட்கணும். ஏன்னா டிகேஸ் வந்து கரெக்டாக இதுக்கும் அதுக்கும் மெஷர் பண்ணி கரெக்டாக சொல்லிடும். இவன் வந்து கீழே வந்துட்டு இருக்கான் அப்படின்னா நீ மேலே போயிட்டு இருக்கனா உன்னை இன்னும் மேலே போக சொல்லணும், இவனை இன்னும் கொஞ்சம் கீழே போக சொல்லணும். ஸோ தட் அந்த 1000 feet டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் பர் அந்த ரிலேட் பண்ண, அது அந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் 2 ரிலேட் பண்ணேன்னா, ஒரு 747 வந்து கிளைம் நவ் அப்படின்னா உடனே கொஞ்சம் அதிகமாக, அதாவது 1000 அடி per minute, 1000 feet per minute கிளைம்புக்கு 2000 feet per minute கிளைம்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எப்படி கிளைம்ப் ஆகும். 1000 feetனா இப்படி இருக்கும், 2000 feetக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ 1000 feet per minute 2000 feet per minute கிளைம் பண்ண முடியும். ஸோ கிளைம் நவ் அப்படின்னு சொன்னோன்னா அதிக ரேட் ஆஃப் கிளைம்பில் நீ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிசென்ட்னு சொன்னால் வெறும் டிசென்ட் நவ் அப்படின்னு சொன்னால் அதிகமான டிசென்ட்டில் நீங்கள் இறங்கணும் அப்படின்ற மாதிரி அதோட ஆஸ் பர் த ப்ரோட்டோகால். இல்லை வெதர் ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வேலை செய்யாதா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை எல்லாத்துக்குமே இது டிரான்ஸ்பாண்டர் அண்ட் அந்த ஏர்கிராஃப்டோட ஆண்டனாஸ் எல்லாவோட ரிலேட்டட். இது ஆண்டனா, அந்த ஆண்டனா, இது டிரான்ஸ்பாண்டர்ஸ் ரிலேட்டட். ஸோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடு. ஸோ எல்லாம் டெக்னாலஜி. இப்போ எப்படி நம்ம ஒரு மொபைல், இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு மொபைல், இங்கே ஒரு மொபைல்னா இங்கேருந்து இங்கே கால் பண்ணாலும் அது அங்கேருந்து போய் டச் ஆகி தான் வரும். டேரெக்டாக இந்த மொபைல் கூட பேசாது. இந்த மொபைல் எங்கே போய் இது ஒரு இதில் போயிட்டு சேட்டலைட் டச் பண்ணிட்டு மொபைல் டவர் மூலமாக சேட்டலைட் டச் பண்ணி திருப்பி அங்கேருந்து இங்கே எதுக்கு வருது. ஸோ அந்த ஸ்பீடில் போகும். அந்த மாதிரி இது டிரான்ஸ்பாண்டர் வந்து இதுலேருந்து அந்த இந்த ஆண்டனா வந்து டிரான்ஸ்பாண்டர் பேசி அங்கேருந்து இங்கே இன்ஃபர்மேஷன் வரும். இது 2 டிஃப்ரென்ஸும் உடனே தெரிஞ்சிடும். ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டிகேஸ் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அது எங்கே தப்பு நடந்தது அதுவும் தெரியல. டிசென்ட் கிட்ட வரும்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியணும். ஒரு ஏர்கிராஃப்ட் இந்த பக்கம் வந்து ஃபைனல் லேண்டிங் வருது அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட் என் லைன் யார், அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஏர்கிராஃப்ட் நிற்குதா அப்படின்ற அந்த ஒரு டென்சிட்டி, ஏர்கிராஃப்டோட டென்சிட்டி, அந்த ஏரியாவோட ஏர்கிராஃப்ட் டென்சிட்டிலாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ்க்கு 100% தெரிஞ்சிருக்கும். அது இவங்க எங்கே கோட்டை விட்டாங்க. ஏன்னா இதில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து லாஸ்ட் கேட்டிருக்காரு, PAT 25 உனக்கு எதோ ஏர்கிராஃப்ட் தெரியுதான்னு கேட்கும்போது, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போது தே ஹேவ் சம் டவுட்ஸ், ஏதோ இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, எப்படி இது இவ்வளோ க்ளோஸில் வரும். அண்ட் ஏர்கிராஃப்ட் ஸ்பீடு வந்து டர்போஜெட்ஸ் ஜென்ரலாக வந்து ஒரு லேண்டிங் ஸ்பீடு வந்து அரௌண்ட் 100 nautical miles, 80 nautical miles டர்போ ப்ராப்ஸ். ஜெட்ஸு கிடையாது. அதாவது 320 அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து 140-150 nautical mile ஸ்பீடில் வந்து தான் 150 nautical mile ஸ்பீடில் வந்து இறங்கும். டர்போ ப்ராப்ஸ்லாம் வந்து 180 nautical mile ஸ்பீடில் வந்து இறங்கும்.
இன்னும் அது வேல் ஃபேன்ஸ் டர்போ ஃபேன்ஸு, இது வந்து ஜெட்ஸு. அப்படின்ற பட்சத்தில் இவன் வந்து லேண்டிங் கோர்ஸில் இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஷார்ட் ஃபைனல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் ஃபைனல்ஸில் வந்திருக்காங்க. வந்து டச் டவுன் அதாவது அதுக்கப்புறம் நேர அந்த பொட்டமேக் ரிவர் தாண்டினோடனே இந்த இது ஆரம்பிக்குது. நான் ஒரு சித்திரம் லேண்டிங் ஆரம்பிக்குது. ரன்வேயோட ஸ்டார்ட் இது ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30-40 ஃபீட் தள்ளி இது பண்ணுவாங்க, டச் டவுன் பண்ணுவாங்க. அகெயின் லாட் ஆஃப் அந்த நேஷ்னல் ஏவியேஷன் செக்யூரிட்டி, அந்த ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அது இது பண்ணி அது பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எங்கே கம்யூனிகேஷன் ஓப்பன் பண்ணி அது கிடச்சி அதை பரிசோதிச்சாங்கன்னா அதெல்லாம் தெரிய வந்துடும் தானே, எல்லாமே தெரியும். கம்யூனிகேஷன்ஸ்லாம் தெரியும், யாருக்கு என்ன லேண்டிங் இது கொடுத்துருக்காங்க, யார் பக்கம் அந்த கோட்டை விட்டது, யார் லேண்டிங் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஏன்னா இந்த லாஸ்ட் கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேட் 25 உனக்கு அந்த ஏர்கிராஃப்ட் இருந்தால் அது பின்னாடி ஃபாலோ பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இட் இஸ் வெரி கிளியர். அந்த அந்த இதில் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். அவர் கண்ட்ரோலர் மேக்ஸ், நான் ஜஸ்ட் படிக்கிறேன் என்ன சொல்லியிருக்காருன்னு. Less than 30 seconds before the crash, an air traffic controller asked the helicopter if it has the arriving plane at sight. அதாவது ஒரு பிளேன் வந்துட்டு இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த பிளேனு அப்படின்னு, arriving plane at sight தெரியுதானே. PAT 25, do you have CRJ inside? CRJ-ன்றது ஏர்கிராஃப்ட், அது இப்போ ஏர்பஸ் போயிங்கிற மாதிரி CRJ-ன்றது ஏர்கிராஃப்ட் மாடல். CRJ inside, அது அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட ஏர்கிராஃப்ட் மாடல், அது CRJ inside. The controller makes another radio call to PAT 25 moments later. திருப்பி அடுத்த PAT 25 பாஸ் பிஹைண்ட் சிஆர்ஜே. அதாவது சிஆர்ஜே வருது, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வருது, அது பின்னாடி நீ வா, அது கிராஸ் அப் அது கொடுத்துருக்காரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ இது எங்கே வந்து இந்த மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது. ஏன்னா அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் பைலட்ஸ் ட்ரைனிங் மிஷனில் வந்திருக்காங்க. இது யார் கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க, எப்படி வந்து இது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு, யாரால், இது யார் மேலே, இது கண்டிப்பாக யார் மேலே ஃபால்ட். இப்போ வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வருது அப்படின்னா கண்ட்ரோல், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிளியர்ஸ் இருக்காங்க, உனக்கு அந்த பிளேன் தெரியுதா, ஸ்பாட் பண்ண முடியுதான்னு தெரியலாம். சரி, ஸ்பாட் பண்ண முடியலன்னா கூட இருக்கலாம், வெதர் கண்டிஷன்ஸ் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா. அந்த வெதர் கண்டிஷன்ஸ் அப்படி இருந்ததுன்னா இந்த ஏர்கிராஃப்டே லேண்ட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னா, இப்போ இந்த பிளேன் லேண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் உனக்கு ஒரு 3 கிலோமீட்டர் சைட்டு, 2 கிலோமீட்டர் சைட்டு உனக்கு விசிபிலிட்டி தெரிஞ்சால் தான் லேண்ட் ஆக முடியும். ஸோ விசிபிலிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா விசிபிலிட்டி இல்லைன்னா இந்த ஏர்கிராஃப்ட் அந்த ஏர்கிராஃப்ட் தெரியல அப்படின்னா நீ லேண்டிங்கே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ விசிபிலிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படிதான், அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் லேண்டிங் வந்திருக்கு, சிஆர்ஜே 701. அப்போ விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர். இப்போ யூ ஹேவ் த லேண்ட் ஏர்கிராஃப்ட் இன் சைட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 நாட்டிக்கல் மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்திருப்பான். ஹெலிகாப்டர் வந்து ஒரு 3 நாட்டிக்கல் மைல் டிஸ்டன்ஸ். எப்படி இவ்வளோ க்ளோஸில் வந்தான்? ஒருவேளை ஹி வாஸ் சப்போஸ் டு கம் பிஹைண்ட், ஹி ஹஸ் டேக்கன் அ ஷார்ட் டர்ன், அப்படி இருந்திருக்கலாம். ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். இப்படி வந்து அதை வந்து இப்படி டேர்ன் பண்ணியிருக்கு, ஒரு கொஞ்சம் லெவல் யூ டர்ன் பண்ணியிருக்கணும், அவன் நேராக போயிட்டு ஒரு ரைட் எடுத்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு யூகம், ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அதனால தான் 2 கொலிஷன் ஆகிருக்கலாம். ஈவன் த ஸ்லைட்டஸ்ட் ஹெலிகாப்டர் இந்த பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, லைட்டாக ஏதாவது ஒரு உரைசினா கூட லைட்டாக பட்டாலும் மொத்தம், ஏன்னா இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் கிராவிடேஷனல் புல் அண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பேலன்சஸ், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய இருக்குது. இவன் லைட்டாக டச் பண்ணியிருந்தா கூட ரொம்ப டிசாஸ்டர். ஆக்சுவலி இந்த விமானத்துக்கு வந்து பயணிகள் விமானத்துக்கு வந்து ட்ராக்னு ஒன்று உண்டு இல்லை, இந்த ட்ராக்ல தான் வரணும், இந்த ட்ராக்ல தான் போனால், அது ஹெலிகாப்டருக்கும் உண்டா அப்படின்னு? எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு கோர்ஸ் ஆஃப் லேண்டிங் ஒரு இது உண்டு. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எந்த கோர்ஸில் வந்து இறங்கியிருந்தது அப்படின்னா, இது வந்து 2 ரன்வே இருக்கும். ஜென்ரலாக வந்து கிராஸாக ஒரு நார்த் டு சவுத் ஒரு ரன்வே இருக்கும், இல்லை ஈஸ்ட் வெஸ்ட் 2 எப்போவுமே ஜென்ரலாக. இப்போ சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் போரூர்லேருந்து டுவர்ட்ஸ் நங்கநல்லூர் சைடு ஒரு ரன்வே இருக்கும். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பல்லாவரம் சைடில் ஒரு ரன்வே இருக்கும். இப்படி இருக்கும். ஒன்று போரூர், இது போரூர், இது வந்து நங்கநல்லூர். இப்படி கூட டேக் ஆஃப் எடுக்கும் சில டைம்ஸில், அப்படியே லேண்டிங் கூட வரும். அதே மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இந்த பக்கம் அப்படி பல்லாவரம் சைடில் டேக் ஆஃப் எடுக்கும், லேண்டிங் எடுக்கும். ஸோ 2 ரன்வே இருக்கும், ஸ்டாண்ட் பை ரன்வேன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து லேண்டிங் வந்து 33 அந்த லேண்டிங்கோட டைரெக்ஷன். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 0927 அப்படின்றது இருக்கும். 0725 நம்மளோட 0725 நம்மளோட இது வந்து லேண்டிங் இது வந்து 0725. அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இந்த பக்கம் வந்தால் 07, அந்த பக்கம் வந்தால் 25, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அங்கேயும் 3315 இந்த பக்கம் வந்து பொட்டமேக் ரிவர் சைடில் வந்து இறங்குனா 33, அந்த ஆப்போசிட் சைடில் வந்து இறங்குனா 15. ஸோ இவங்க வந்து அப்ரோச் வந்து 33ல் வச்சுருக்காங்க. ஸோ லேண்டிங்லாம் ஒரே டைரெக்ஷன்லாம், எல்லா ஏர்க்ராஃப்ட்டும் லேண்டிங் ஒரு டைரெக்ஷன் வச்சா அதே சைடில் லேண்டிங் இருக்கும், டேக் ஆஃபும் அந்த டைரெக்ஷனுக்கு தான் எடுக்கணும். இப்போ 33 சைடு லேண்டிங் அப்படின்னா 33 சைட்லேருந்து தான் டேக் ஆஃப் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் லேண்டிங் வச்சு அந்த பக்கம் டேக் ஆஃப் வச்சுட்டீங்கன்னா எதிர வந்து மோதிடும். ஸோ எந்த பக்கம் லேண்டிங் ஆகுதோ அதே பக்கத்துலேருந்து டேக் ஆஃப் எடுத்து டுவர்ட்ஸ் ஆப்போசிட் 15ல் டேக் ஆஃப் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து லேண்டிங்க்கு வந்து ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் பார்த்துன்னுவாங்க. லேண்டிங் பாத், அந்த பார்த்து தான் வரணும், எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். என்ன கொஞ்சம் முன்னாடி போய் யூ டர்ன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இங்கேருந்து சில ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் வழியாக ஃபுல்லாக போயிடுவோம். சில பேர் கடலுக்கு ஒட்டின மாதிரியே வந்து இப்படி திரும்பி இறங்கிடுவான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ் அண்ட் த ஏர்க்ராஃப்ட் வெயிட்டு, அவங்களோட நிறைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் இது வச்சு கால்குலேட் பண்ணி அது லேண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து சிஆர்ஜே வாஸ் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் கம்மிங் இன் த ரைட் டைரெக்ஷன். somewhere what went wrong என்றது நம்ம we have to still find it out. இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக வந்து நடந்திருக்கிறது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது மேற்கொண்டு கண்டுபிடிப்போம், அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார்.